15ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலையில் 4 மணிலேருந்து தேவையில்லாத ஒரு அலைச்சலாகி போச்சு. அதனால் போட முடியல. சரி பாருங்கள், இன்னும் சீக்கிரம் போட்டால் மட்டும் வின்னிங் வந்துடுவா போகுது. சரி, இந்த 555 ஒரு வரவேண்டிய நம்பர் தான். அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபாலோ நம்பர்ஸ் நான் போட்டதெல்லாம் நீங்கள் பழசு பார்த்துருந்தா தெரியும். எந்த நம்பர் ரன்னிங்கில் இருக்குதோ அந்த நம்பர் டபுள்ஸில் வந்து தான் முடியும் அப்படின்னு. ரெண்டாவது 88 அப்படின்னு வந்தால் 55 வரும். 85 58 அப்படின்னு வந்தாலுமே 55 வரும் அப்படின்னு வந்து அந்த வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே 585, ரெண்டாவது 88, இந்த மாதிரி நம்பர் வந்துட்டாலே இது பாருங்கள் 58, இது வந்தாலே 55 88 வரும். அதனால் கரெக்டாக இந்த 55 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ரிசல்ட் வந்து உண்மையிலே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்குமா அப்படின்றதுக்கு சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2017 இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உண்மையிலே வந்து சூப்பர் ரிசல்ட். இது எப்படின்னா ஏசி 54, இங்கே ஏசி 52. இதை நல்லா கவனிங்க. 54க்கு 59ன்னு வைங்க, 52க்கு 57ன்னு வைங்க, அடுத்து 55. ஓகேவா? அது சூப்பர். அதே தான் ஏபிலையுமே நல்லா கவனிங்க. 57, 59, 55. இது ஏசி ஏதாவது ஒரு போர்டில் தான் இது வந்து மேட்ச் பண்ணுவாங்க. நம்ம 55 எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டில் தான் மேட்ச் பண்ணுவாங்க. இது வந்து உண்மையிலே ஏசி ஏபி பிசி எல்லாத்துலேயுமே மேட்ச் பண்ணி சூப்பராக முடித்தாங்க. ரெண்டாவது நேற்று இந்த 255 வருமானு யோசித்தேன் நான். ஏபி 55 எடுக்கும்போது இப்படி வருமானு. ஆனால் அந்த 2க்கு தான் 9 வச்சு சூப்பராக இந்த கேமை முடித்தாங்க. இது உண்மையிலே வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குமா அப்படின்றதுல எனக்கு தெரில. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரிசல்ட்டு வந்து இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எதையுமே வந்து அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. ப்ளே பண்ணாமல் இருக்கிறதுமே நல்லது. ஏதாவது ஒரு ஃபாலோ நம்பர் எடுத்து வருஷம் பூரா கூட அதை போட்டு வின் பண்ணலாமே தவிர டெய்லி கெஸ்ஸிங் பார்த்து போட்டு அதெல்லாம் வந்து வின்னிங் வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை. வந்தாலுமே வந்து அதிலே திரும்பி போயிடும். அதுதான் உண்மை. சரி பாருங்கள், ஒரு சின்ன ஐடியா. எப்போவுமே எடுக்கிற கெஸ்ஸிங் தான். ஏன்னா அந்த மெத்தடில் போயினுங்கிறதுனால தான் அதே எடுக்கிறோம். வேறு மெத்தடில் வந்துச்சுன்னா கெஸ்ஸிங்கும் வேறு மெத்தட் மாற்றுவோம். இப்போது ஒரே மாதிரி மெத்தடில் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப அதே மெத்தட் எடுக்கிறோம். வேறு சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா பாருங்கள், இந்த 955 488 பார்த்துக்குங்க. மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ 955க்கு நமக்கு 555 அப்படின்னா இந்த 488க்கு 588 தான் வரணும். ஓகேவா? இல்லை 088. ஸோ 088 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏற்கனவே பல எக்ஸாம்பிள்லாம் எக்ஸாம்பிள் அதாவது ஏற்கனவே வந்ததெல்லாம் பார்க்கணுன்னா திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியே இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அதனால் அது தேவையில்லை நமக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அது தேவையில்லை. பாருங்கள், ஓகேவா? இந்த எதுக்கும் ஒரு சின்ன ஒரு 10 ரூபா 12 ரூபா டிக்கெட்லையாவது இந்த 088 அப்படின்ற நம்பரை போட்டு வைங்க. ரெண்டாவது இதுவுமே கிட்டத்தட்ட அதே தான். அதாவது இது எந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா சொல்ல தேவையில்லை, இருந்தாலுமே சொல்லிடுவோம். பழையசும் எடுக்கலாம், இப்போவுமே எடுக்கலாம். இப்போது ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்தது வந்து எங்கே இருக்குது அது, இதுதான் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு. இதுலேருந்து தான் அந்த வந்துச்சு. இன்னொன்றுமே வந்துச்சு, அது எங்கே, இன்னொன்று வந்தது 255ன்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன், 224 255ன்னு நினைக்கிறேன். சரி இதை பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு, அதாவது பாருங்கள், இந்த சி போர்டு பாருங்கள், 546, இது வந்து 547. அதாவது சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஏபியை திருப்பியிருப்பாங்க. அதே தான் 156 அப்படியே வந்து சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி அந்த ஏபியும் திருப்பியிருப்பாங்க. ஓகேவா? 546க்கு சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 7,
அது அப்படியே 457 கீழே 156 இருக்கும். அதுக்கு ஒரு நம்பர் கூட்டினா 517ன்னு கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. இப்போ என்னென்னா இதே மாதிரி சீபோர்டில் ஒரு நம்பர் கூட்டி அப்படியே வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இவ்வளோ ஈஸியாக வருமா அப்படின்னு நினைப்போம். கரெக்டாக நேற்று 55ன்றது அவ்வளோ ஈஸியாக தான் வந்துச்சு. ரெண்டாவது இந்த 20மே அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதை நான் பார்த்து விட்டுட்டேன். அதனால் கெஸ்ஸிங்கில் வந்து சொல்லவே இல்லை. அதனால் அதை திருப்பி சொன்னால் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே விட்டேன் அதை. அந்த 20மே அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான இதில் தான் வந்துச்சு 20. இந்த 10மே வந்து வர வேண்டிய ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர். ஏன்னா இந்த 10 அப்படின்ற நம்பரு சொன்னது. சரி, அது எல்லாம் சொல்லி இப்போது டைம் வேஸ்ட் பண்ணுவானா. இங்கே பாருங்கள், இந்த 555 இந்த 895 அப்படியே 985 895 அப்படின்னு ப்ளே பண்ணுங்கள். இங்கே 088 அப்படின்னு ஒரு நம்பர் ப்ளே பண்ணுங்கள். ரெண்டாவது ஏபி 55 எடுக்கும்போது இந்த 555 எதுக்கு ஐடியா வந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் 42க்கு 55 இருங்க எடுத்துருவோம் மார்க்கெல்லாம். இங்கே பாருங்கள் 42க்கு 42 55க்கு 55 ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அது கேரளா கேமில் வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். அதனால் பார்த்து கெஸ்ஸிங் எடுங்க. ஓகேவா. ரெண்டாவது ஒரு ஐடியா என்னென்னா, இந்த 52க்கு இங்கே 528 அந்த 2க்கு 5ன்னு வச்சு இங்கே 55 அப்படின்னு ஒரு வேளை வந்திருந்தா இந்த 82க்குமே 85 அப்படின்னு வரும். அந்த 85 இங்கே பிசியில் இருக்குது, இங்கே ஏபியில் 58 அப்படின்னு இருக்குது. அதனால் என்ன ஐடியானா நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு 52 ஓகேங்களா, ஒரு 52 ஒரு 42 இதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த 42க்கு 45 அப்படின்னு ஒரு நம்பரை செட்டிங் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒரு 52 இந்த 57. அதனால் இதை விட்டுறலாம். இந்த 2 அப்படின்ற நம்பரை மட்டும் வாட்ச் பண்ணிங்க. 42க்கு ஒரு 45 ஓகேவா. இப்போது 52க்கு ஒரு 55. இப்போ 82 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 42 இருக்குது. அதனால் நம்ம அந்த 3 நம்பரை மட்டும் எடுத்துப்போம் முதல்ல. ஓகேவா. இந்த மூணு நம்பர் எது அப்படின்னா 42. இந்த 52 நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்து இந்த ஒரு 52, அது கீழவே இருக்கிற 82. ஓகேவா. இதை நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இந்த 42க்கு உடனே ஒரு 45 அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேவா. இந்த 45 அப்போ இந்த 52க்கு இந்த 55 அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணால் இந்த 82க்கு ஒரு 85 அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவோம். ஓகேவா. 85 அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 85 இல்லை, அது பார்த்துட்டேன். ஏன்னா இந்த 88 அப்புறம் வந்து இந்த 55 தான் இருக்குது. ஓகேவா. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 85 அப்படின்ற ஒரு நம்பரை நாம் ஏபியில் வச்சு பார்ப்போம். இப்போது இங்குமே நமக்கு வந்து 85 வந்து, அதாவது இங்கே என்ன சொன்னோம் அப்படின்னா, சீபோர்டில் ஒரு நம்பர் ஏற்றி 985 அப்படின்ற நம்பர் இங்கே எடுத்தோம். ஓகேவா. இங்கே வந்து 588 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்தோம். இங்கே வந்து 85 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ 85ன்ற நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து வருது. அதனால் 85 58 ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் நம்ம 58 85 அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ரெண்டாவது 088 985 அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். இந்த ஏபியில் 85 எடுத்திருக்கோம். இந்த ஏபியில் 85க்கு தான் 856 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஏன் 56 செட் பண்ணுறோன்னா 8 5 5க்கு 6 8க்கு 6ன்றதுமே வந்து ஒரு நல்ல செட் நம்பர் தான். எப்படின்னா, இப்போ நமக்கு லாஸ்ட்டு 6 சீபோர்டில் 56
அப்படின்னு போயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 36. இந்த 36 நமக்கு 86 அப்படின்னு போச்சு. இந்த இந்த 56 இங்கே வந்து 06, இங்கே வந்து ஒரு 06 இதில் தான் போச்சு. ஓகேவா? இப்போது நமக்கு 6 வந்து இன்னுமே வரல. ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறேன்னா 36 86ல் போன நம்பரு திரும்பவும் வரும்போது இந்த 56 06 அப்படின்ற நம்பரை தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 56 அப்படின்ற நம்பரை செட் பண்ணுறோம். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா அந்த 8 கூட 6 தான் மேக்ஸிமம் செட் ஆகணும். அதனால தான் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 36 ஒரு 56. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே ஒரு 36 வந்தது. ஒரு 56 அப்படின்ற நம்பர் ஏபியில் வரணும். ஆனால் அது இன்னும் வரல. இந்த 66க்கு ஒரு 66 வந்துச்சு. இந்த 36க்கு ஒரு 36ன்ற நம்பர் வரணும் ஏபியில். அப்படி இல்லைன்னா 56 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? இந்த 36க்கு எப்படி இங்கே 36 56 இங்கே வந்துச்சோ அந்த மாதிரி இந்த 36க்கு ஒரு 56 அப்படின்ற நம்பர் வரணும். அதனால் வந்து இந்த ஏபி 86க்கு ஒரு 56 அப்படின்ற நம்பருமே வச்சு 85ன்னா 856 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைனா 852ன்னு தான் வரணும். பாருங்கள், எனக்கு ஒரு ஐடியா கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா?